பாரு பிள்ளைக்கு டாயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுருக்கா பாரு. இங்க ரெண்டு பக்கம் சிவப்பு ரோஸ். இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன். ரொம்ப இது எக்ஸைட்மெண்டா இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்குது. ரொம்ப இது எக்ஸைட்மெண்டா இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்குது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. எப்படியும் பாத்துடணும்னு ஒரு ஆசை, பாத்துருவேங்க. சும்மா காமெடி பண்ணாத. எது இங்க வர்றா மனசுல இருக்க ஆசையெல்லாம் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கேன், இதை போய் காமெடிங்கிற நீ. என் குழந்தைக்கே வந்து அவரு பொண்ணு பேர் தான் வச்சிருக்கேன். அவ்வளவு உயிரா இருக்கு. என் குழந்தைக்கே வந்து அவரு பொண்ணு பேர் தான் வச்சிருக்கேன். அவ்வளவு உயிரா இருக்கு. உடம்பெல்லாம் நடுங்குது, பாக்கணும், அவர் பார்த்தாலே போதும். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. நல்லா கேட்டுக்கங்கடா எல்லாரும். எல்லாமே அவர் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவரோட சாமி தரிசனம் மாதிரி நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த நியூ இயர் அன்னைக்கு அவரோட தெய்வம் மாதிரி நாங்க பாக்கணும்னு போயிட்டு இருக்கேன். நாளைக்கே ஆண்டவனா ஐயாவான்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்க, நான் ஆண்டவனை டிராப் பண்ணி போட்டு ஐயாவை பிக்கப் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பேன். அதான்டா சரோஜா. அவர் ரொம்ப பிடிக்கும், அதான் சொன்னேன் என் பொண்ணுக்கு அந்த பேர் தான் வச்சிருக்கேன். அதனால ரொம்ப 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 பிடிக்கும் அவரை. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. அண்ணன் நம்மளுக்காக தான் வராரு. சும்மா அண்ணனை ஜெயிக்க வச்சிருங்க எப்படியாவது. நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா நீ. உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு, நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். உங்க அண்ணனுக்கு ஓட்டு போடலன்னு அவர் கஷ்டப்படுவாங்க. அவர் எதுக்கு எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாரு? மூடிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. அவரை யார் கூப்பிட்டா? உங்க அண்ணன் இறை தூதரா? இங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்களா? இங்க இருக்கிறவங்க ஆல்ரெடி உழைச்சி சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்க அண்ணன் வந்து இங்க ஒன்னும் புடுங்க போறது கிடையாது. அவர் போய் பனையூர்ல ஏசியில உட்கார சொல்லுங்க. இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. இப்ப மொழிச்ச காலாண்டி, நேத்து பேச்ச மலையில மொழிச்ச காலாண்டிங்களா வந்துட்டீங்க பேசுறதுக்கு. இப்படி புடிங்க போட்டா போயிடுவோம். விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. எல்லாரும் டிவி கேட்க ஓட் போட்டுருங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சில பேர் என்ன கேட்டு இருக்கீங்கன்னா, நேத்து போட்ட ஒரு வீடியோக்கு கீழே அந்த கமெண்ட் பாக்ஸ்ல டிஎம்கே பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னடா தெரியாது? நான் சொல்றதை விட அவரே சொல்லுவாரு, கேளுங்க. அப்பா பெத்த புள்ளியே எனக்கு ஒரு 1000 ரூபாய் தந்தா கணக்கு கேக்குது. அவர் கொடுக்குறாரு, ஃப்ரீ பஸ் விட்டாரு. 1 ரூபாய் இல்ல, அதெல்லாம் நான் பஸ்ல ஏறி இருக்கிறேன். அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். நான் அவருக்கு தான் போடுவேன். என் குடும்பம் ஓட்டா அவருக்கு தான். வருஷம் வருஷம் வாங்கின கூட அவரு கிடையாது, அவருதான். போதுமா இல்ல இன்னும் வேணுமா? பொதுவா தமிழ்நாட்டுல ஒரு அறவேக்காடு யாருன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும், அண்ணாமலை தான் அறவேக்காடு. அரசியல் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி. அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட அரசியல் தகுதியே இல்லைன்னு தான் அர்த்தம். இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய அண்ணாமலையார் வாழ்க்கையில உன்ட டிடி காசுன்னு இல்லையடா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். சீட்டை எடுத்துக்கோங்க, எல்லா சீட்டுமே விற்பனை பண்ணப்பட்டது, அவ்வளவுதான். மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு. ஊழல் ஊழல் ஊழல், காசு வாங்க மாட்டேன், காசு வாங்க மாட்டேன். நீங்க பதவியே காசு வாங்கி தாங்க போட்டீங்க. யாராட்டு சொல்லிட்டு பாப்போம் இல்லன்னு. பதவியே காசு வாங்கி போட்டீங்க. செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். அமைச்சரா இருந்த ஒருத்தர் வேற கட்சியில இருந்து வந்து அங்க போறாங்க, அவங்களுக்கு சீட்டு. 15 நாள் ரிமாண்ட்ல ஜாமீன்ல வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு. கற்பழிப்பு வழக்குல வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு. நான் என்னங்க தப்பு பண்ண? ஏன் எனக்கு கொடுக்கல? எனக்கு முறையான காரணத்தை என்கிட்ட சொல்லுங்க. வெக்கங்கட்ட பிள்ளைகளா உங்களடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது. உழைத்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துல எந்த பொறுப்புமே கொடுக்கப்படல, இதுதான் உண்மை.
ஏன் சார் என்ன இப்படி செய்யறீங்க? அந்த கட்சியில கேட்டது ஒரே ஒரு விஷயம் தாங்க, எனக்கு மக்கள் பணி செய்யணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் தாங்க, அந்த ஒரு விஷயத்தை தான் நான் கேட்டேன். ஆனா நான் 1000 முறை இல்லைங்க 5000 முறை நான் ஓப்பனா சொல்ல போனா பொதுச் செயலாளர் காலில் விழுந்து நான் கேட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு இந்த கட்சியில ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லூஸ்ல இந்த 6 தொகுதியில யாரு கட்சிக்காண்டி வேலை பார்த்தவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க? இந்த 6 பேர்ல யாரு மக்கள் இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க? சுபத்ரா முருகன் அவங்க துணை பொதுச் செயலாளர், அவங்க கட்சிக்காண்டி என்னங்க பண்ணாங்க? மாவட்ட செயலாளர் அறிவிப்புக்கு முன்னப்பட்டே அவங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு எதுல இருந்து கொடுத்தீங்க? காசை வாங்கிட்டு தான் கொடுத்தீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ஃபீல் பண்ணாத. ஸ்ரீவைகுண்டத்துல வேட்பாளர் போட்டிருக்கீங்க, கட்சிக்காண்டி வேலை பார்த்தாங்களா? மக்கள் இயக்கத்துல வேலை பார்த்தாங்களா? இல்ல. திருச்செந்தூர்ல போட்டிருக்கீங்க, இல்ல. தூத்துக்குடியில போட்டிருக்கீங்க, ஸ்ரீவைகுண்டத்துல போட்டிருக்கீங்க. எதுலையுமே விளாத்திக்குளம், கோயில்பட்டி எதுலையுமே 6 தொகுதியிலையுமே கட்சிக்காண்டி வேலை பார்த்த வேட்பாளர்களும் கிடையாது. அந்த பொறுப்புல உள்ளவங்களும் மக்கள் இயக்கத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமும் கிடையாது. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் என்னோட சொந்த பணத்தை செலவழிச்சு எல்லாரோட இன்பத்திலையும் துன்பத்திலையும் இனம் மதம் தாண்டி நான் ஒவ்வொரு இடத்துலயும் போய் அந்த கட்சியை வளர்த்தேன். ஆனா இந்த கட்சி என்னை ஒரு நாயா கூட மதிக்கலங்க. தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. என்னங்க அப்படியே இருந்து 6 மணி ஆட்டம் பார்த்துட்டு போலாங்க. என்னது 6 மணி ஆட்டமா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? கடவுளே என் எதுக்கால நின்னாலும் 6 மணிக்கு மேல நான் பார்க்க மாட்டேன். பொண்டாட்டிய வச்சு ஒழுங்கா குடும்பம் பண்றதுக்கு யோகியது இல்லாத அந்த விஜய்க்கு ஒரு ஆட்சியா? பொண்டாட்டிய வச்சு உழைக்கிறாரப்பா, பெண்களை தாங்குறாரா? மகளிர் தினத்தன்னைக்கு சொல்றாரு, தான் பொண்டாட்டிய பாரு, தான் தகப்பனார பாரு, தன்னுடைய அப்பனை பாரு, எல்லாத்தையும் பிச்சு ஒருத்த மட்டும் நடிகையோட ஓடிட்டு போனா இவனெல்லாம் பெண்களை காப்பாத்துறாரா? அந்த பனையூர் பங்களாவிலேயே படுத்து கிடக்க வேண்டியதுதான். என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? உங்களுக்கு அடுக்குமா? எலெக்ஷன் நடக்க போகுது, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன் கன்ஃபார்ம் டிஎம்கே தான். ஃபர்ஸ்ட் நானும் டிவிக்கே அந்த மாதிரி தான் இருந்தேன். சாமாபியா இருக்கு. பொலிட்டிக்கல் நாலேஜ் கம்பேர் டு விஜய் விட ஸ்டாலின் சருக்கு நிறையவே இருக்கு. ஓகேங்களா, நிறைய மீட்டிங்ல நீங்க பாத்துருப்பீங்களா? வெல், விஜய் பேசுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே டிஎம்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லா அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த பேசுறதுல அந்த ஒரு இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூல பொலிட்டிக்கல் நாலேஜ் அவ்வளவு இருக்காது. ஆப்போசிட் டீமுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் கம்மியா இருக்கறனால யூ வோட் ஃபார் டிஎம்கே. தளபதிக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க தளபதி. இந்த 5 இயர்ஸ்ல பப்ளிக் என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் மக்களுக்காக என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க டிஎம்கே? ஆமா, எல்லாமே மக்களுக்கு தானே. இப்போ வரைக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் நிறைய பார்த்துருக்கேன், அது நல்லா இருக்கு. இந்த பிரிட்ஜ் நிறைய 2 3 கட்டியிருக்காங்க புதுசா. அண்ட் இன்னும் சைதாபேட்ல ஒரு பிரிட்ஜ் ஒன்று போயிட்டு இருக்கு. அண்ட் கல்யாண மண்டபம் அண்ட் லைப்ரரி கூட 2 சூப்பரா இருக்கு. ஸோ கம்பேர் டு விஜய் நான் டிஎம்கே தான் போடுவேன். அந்த போர்க்காலத்துல வேண்டாம் காரணம் தோக்கலாம், இந்த தேர்தல் காலத்துல சின்னசாமி தோக்க மாட்டான்டா. சின்ன புத்தி சின்னசாமி சிரிச்சா சீனி வெடி, வெடிச்சா யானை வெடிடா. வெடிக்கலனா இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களை மயக்கிறதுக்கு ஆம்பளைங்க அதிகபட்சம் செலவு பண்றது ஒரு முழம் மல்லிகைப்பூவும் ஒரு பேக்கெட் அல்வாவும் தான். எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. சின்னதா ஒரு வருஷத்துக்கு ஒரு பொண்ணோட, 1 மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணோட என்னால இருக்க முடியும். செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.